தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய குடும்பங்களுக்காக அதிகமாக ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சில காரியங்கள் தாமதமானாலும் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நிச்சயமாய் நிறைவேறும் என்று நம்ம காத்திருக்கிறோம். ஸோ இந்த வாரத்திலும் நம்ம அதிகமாக ஜெபிக்க போகிறோம். உலகமெங்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள், பயங்கரமான பதட்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு போர் நிலைமை, யுத்தங்களின் செய்திகள், இவையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல நம்ம இன்னைக்கு ஜெபிக்கும்படியாக ஒரே ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினபடினால நாம் அதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? மத்தேயு 14:24. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. ஆமேன். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. ஆமேன். இங்க பார்க்கிறோம், ஒரு படகு நடுக்கடல்ல போய்கொண்டிருக்கிறது, பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிற ஒரு படகு. அந்த படகு போய்கொண்டே இருக்கிறது. அடுத்த கரையை போய் சேர்வோம் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்போடு போய்கொண்டிருக்கிற ஒரு படகை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு படகு போலதான் இருக்கிறது. ஒரு கடல்ல அல்லது ஒரு ஆற்றுல பிரயாணம் பண்ணுகிற ஒரு படகை போல இருக்கிறது இல்லையா? நம்ம பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற சில காரியங்களை வைத்து நம்ம அதை எதிர்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். இந்த இடத்துல பார்க்கிறோம், எதிர்காற்று வந்தது. எதிர்காற்று வந்ததினால அலைவுபட்டது. பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, படகு ஆரம்பம் நல்லாதான் இருந்துச்சு, பிரயாண ஸ்டார்டிங்ல நல்லாதான் இருந்துச்சு. ஆனால் போக 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 எதிர்காற்று வந்ததினால படகு அலைவுபட்டது என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட ஆரம்பம் ஒருவேளை அப்போஸ்தலர்ல ஒரு பிரயாணம் உண்டு. அதுல பார்க்கும் பொழுது தென்றல் மெதுவாய் அடித்ததுனால பிரயாணம் சூப்பரா இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் ஆரம்பம் நல்லாதான் இருக்குது, கிறிஸ்தவ பயணத்தின் ஓட்டம் நல்லாதான் இருக்குது, குடும்ப வாழ்க்கை இப்பதான் திருமணம் ஆனது நல்லாதான் இருக்குது, இப்பதான் பிள்ளைகள் பிறந்திருக்கிறது நல்லாதான் இருக்குது, இப்பதான் ஒரு வேலை கிடைச்சிருக்கு நல்லாதான் இருக்கு, அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. ஆனா திடீரென்று சொல்லி எதிர்காற்று. எதிர்காற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட உங்களுடைய பிரயாணத்தை தடுத்து நிறுத்தும்படி எதிர்காற்று வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், சத்துரு பல விதங்களில எதிர்ப்பை கொண்டு வரலாம். அது நிமித்தமாக நீங்க ரொம்ப அலைவுபட்டு வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நிச்சயமாகவே எப்படி அந்த படகுல அந்த எதிர்காற்று வீசினாலும் படகு அலைவுபட்டாலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் இல்லையா? முடிவு சமாதானமா இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் என்னென்ன எதிர்காற்றுகள் வருகிறது, பிசாசுனால, மனுஷனால, நம்மாலே, பலவீனத்தினால, இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிட்டே போகலாம். என்னால முன்னேற முடியலையே, என்னால நான் நினைக்கிற காரியத்தை செஞ்சு முடிக்க முடியலையே, இப்படி வேதனையோடு கூட நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? உண்மைதான் ஆண்டவரே, என் வாழ்க்கை கூட இப்படிதான் இருக்குது, அப்படி அப்படிமா அலைவுபட்டு கொண்டே இருக்கிறது அப்படி நீங்க நினைப்பீங்கன்னா இந்த எதிர்காற்றை கர்த்தர் நிறுத்தும்படியாகவும் இந்த அலைவுபட்ட வாழ்க்கை அதாவது அலக்களிக்கிற வாழ்க்கையில ஒரு அமைதல் உண்டாகும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. எந்தெந்த குடும்பங்களில எந்தெந்த பிரச்சனையினால, எந்தெந்த எதிர்காற்றினால, எந்தெந்த மனிதரால, எந்தெந்த பிசாசின் கிரியைகளினால
அப்பா குடும்பமே அலைவுபட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் ஐயா. ரட்சிக்கப்படாத குடும்பத்தினரால, ஆண்டவரே, பலவீனத்தினால, வேலை இல்லாததுனால, தரித்திரத்தினால அப்பா குடும்பத்துல பலவிதமான போராட்டங்கள் வரலாம் ஆண்டவரே. அப்பா குறிப்பாக இந்த நாளிலே கர்த்தாவே நிறைய குடும்பங்கள், நிறைய இந்திய குடும்பங்கள், அதுல இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நிறைய வேதனையோடு கூட அலைவுபட்டு கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நீர் அப்பா. அன்றைக்கு அந்த கொந்தளிக்கிற கடல்ல நீங்க நடந்து வந்தது உண்மையானால் இன்றைக்கு இந்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் இறங்கி வாரும் ஆண்டவரே. நீர் எழுந்தருளும் அப்பா. ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யும்படி, இந்த காற்றையும் கடலையும் அமர்த்தும்படி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வாரும் ஆண்டவரே. எல்லா எதிர்காற்றுகள், எல்லா எதிர்ப்பின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பொல்லாத பிசாசின் மூலமாய் வருகிற எதிர்ப்புகள், மனுஷிகத்தி ஆவியினால வருகிற எதிர்ப்புகள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகளினால வருகிற எதிர்ப்புகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பங்களிலே பிள்ளைகள் வருவதற்காக ஆண்டவரே வேதனையோடு இருதயத்திலே அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த குடும்பங்களிலே அற்புதம் செய்யும்படி கர்த்தர் எழுந்தருளுவீராக, இறங்கி வருவீராக, அற்புதங்களை செய்து ஒரு அமைதல் உண்டாக்குவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு அமைதல் உண்டாகும்படி கர்த்தர் இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கூர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கூர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைக்க முயன்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைக்க முயன்று பாடுவேன். இயேசுவின் நாமமே, நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசுவின் நாமமே, நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. என் இயேசுவே, சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவே, சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்காற்றை கண்டு அலைவுபட்ட ஒரு சூழ்நிலைகளை அமர்த்தும்படி கர்த்தர் இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறார். இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 25, 26ஆம் வசனங்கள். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இங்க பார்க்கிறோம் ஒரு பயம், ஒரு கலக்கம். ஆண்டவர் தான் இறங்கி வருகிறார், ஆண்டவர் தான் நடக்கிறார், ஆனா அவரை கண்டு இவர்கள் பயப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்காக அற்புதம் செய்வார்கிற நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் இறங்கி சூழ்நிலைகளுக்கு மேலாக அவர் இறங்கி நடந்து விட்டார். ஆனால் அதை பார்க்கும் பொழுது ஒரு பயம் வருகிறது. சில சமயங்கள்ல இந்த சீஷர்களைப் போலவே ஒரு அவிசுவாசத்தினால, ஒரு பயத்தினால, கலக்கத்தினால வேதனையோடு இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் 30ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? 30ஆம் வசனம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இதுல பார்க்கிறோம் பேதுருக்குள்ள ஒரு பயம் வருகிறது. எதற்காகன்னா, இன்னும் காற்று பலமாய் வீசுகிறதே, அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதே என்று பார்க்கும் பொழுது ஒரு பயம் வந்து விடுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எதிர்காற்றினால அலைவுபடுகிறது. இங்க பார்க்கிறோம் பயத்தினால அமிழ்ந்து போகிற நிலைமையை நம்ம இங்க பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த பயத்தின் ஆவியை துரத்த வல்லவராய் இருக்கிறார்.
பயம் வந்துச்சுன்னா கர்த்தர் கிரியை செய்யறது கூட தெரியாது. பயம் வந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையையும் நம்மளால பார்க்க முடியாது. ஐயோயோ என்ன ஆகுமோ தெரியலைங்கிற ஒரு கலக்கம் தான் வரும். அதனால ஆண்டவரையே நம்ம அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பயம், எதற்கெடுத்தாலும் பயம். அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோங்கிற பயம். ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்ல நிறைய மெயின் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பயப்படாதே 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 என்று நிறைய முறை பைபிள்ல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனாலும் பயம். ஆமேன். இன்னைக்கு எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் எதிர்காலத்தை குறித்து பயம், இன்னைக்கு நடக்கிறதை குறித்த பயம், இனி நடக்க போறதை குறித்து பயம், இப்படி இருக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் இந்த பயத்தை நீக்கி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, உண்மைதான் ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க, சொல்யூஷன் கொடுக்கிற ஒரு பரிகாரி நீர் இருக்கிறீர். ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நீர் இருக்கிறீர். ஆனாலும் எனக்கு பயமா இருக்குதப்பா என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது பயத்தினால வேதனையோடு இருக்கிறீங்களோ, குடும்பத்துல பயத்தோடு இருக்கிறீங்களோ, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். ஆண்டவரே ரட்சியும் அப்பா. பேதுரு கேட்டான், ஆண்டவரே என்னை ரட்சியும். அப்படி நம்ம எல்லாரும் கூப்பிடலாமா? இந்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே பயத்தோடு கூட வேதனையோடு கூட ஆண்டவரே இருக்கிறாங்களோ, இந்த பயத்தினாலேயே ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள முடியல, இந்த பயத்தினாலேயே நீர் என் கூட இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள முடியல, இந்த பயத்தினாலேயே நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அனுபவிக்க முடியலையே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் அப்பா இந்த உலக வாழ்க்கையில அமிழ்ந்து போவது போல இருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. கர்த்தாவே ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களை கரம் பிடித்து ஆண்டவரே அவர்களை தூக்கி நிறுத்துவீராக. பயத்தின் ஆவியில் இருந்து விடுதலை கொடுப்பீராக ராஜா. இப்பொழுதே இப்பொழுதே ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும் ஐயா, ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுங்கப்பா, பலமுள்ள ஆவியை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற கடன் பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற வியாதி, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் பிரச்சனை, ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்த பயம், இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை குறித்து பயம், ஏற்கனவே நடந்த பிரச்சனை இனி வந்துருமோங்கிற பயம், இவை எல்லாவற்றின் நின்றும் ஒரு விடுதலை கொடுத்து ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பயம் மாறட்டும் அப்பா. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தாரே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. 31 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? 31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இங்க ஒரு சம்பவத்தை, ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு அவிசுவாசமான ஒரு சூழ்நிலை பேதுருக்குள்ளே, சீஷர்களுக்குள்ளே விசுவாசம் குறைந்து போய்விட்டது. அற்ப விசுவாசம், சந்தேகம் மேலோங்கி விட்டது. எப்பொழுதுமே
ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஒரு முக்கியமான தகுதியே விசுவாசம்தான். ஆனா இங்கு விசுவாசம் குறைந்து விட்டது. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட ஒரு பக்கம் எதிர்ப்பு, ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் விசுவாசம் குறைந்து போயிட்டோ? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எனக்கு விசுவாசத்தை பெருக்கி, ஆண்டவரே அவ்விசுவாசத்தை நீக்கி எனக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? சூழ்நிலைகளை பார்த்தா விசுவாசம் போயிரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய வல்லமையை பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். கடலின் மேலேயே நடந்து வந்தாரே, ஆனால் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டாரா? எல்லாம் ஜெபிக்கலாமா? அவ்விசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கப்பான்னு கேட்போமா? ஹல்லேலூயா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே விசுவாசம் குறைந்து போய் இருக்கிறதோ, எனக்கு விசுவாசிக்கவே முடியலப்பா, என்னால தாங்க முடியலப்பா, இந்த பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது இனி ஒரு அற்புதம் நடக்கும்னு நாங்க நம்ப முடியலையே, அவிசுவாசமாயிருக்குதே என்று யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கப்பா. குடும்பத்துல ரட்சிக்கப்பட முடியாதுன்னு யாரெல்லாம் அவிசுவாசமாய் சொல்லுகிறாங்களோ, இனி நாங்கள் உயிர் வாழ முடியாது, இனி எங்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பது கூடாத காரியம் என்று சொல்லுகிறாங்களோ, அவர்கள் ஆண்டவரே அவிசுவாசத்தை நீக்கி போட்டு, சந்தேகத்தை எடுத்து போட்டு, ஆண்டவரே விசுவாசத்தால் நிரப்புங்கப்பா. விசுவாசிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் சொல்லட்டும் அப்பா. விசுவாசத்தின் ஆவியினால நிரப்புங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களால் மாறிடவே சுதனர் புரிந்தனரே, சுத்தர்களால் மாறிடவே சுதனர் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல வருகிற எல்லா போராட்டங்களையும் நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? பயத்தின் ஆவி, அவிசுவாசத்தின் ஆவி, கலக்கத்தின் ஆவி, இந்த எதிர்காற்றினால, எதிர்மறையான பிசாசின் தந்திரங்களினால வருகிற வேதனைகள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படி நம்ம ஜெபம் பண்ணினோம் இல்லையா? கர்த்தர் இந்த காரியங்களை மாற்றும் பொழுது என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பாருங்களேன். 32ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஆமென். காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த கடலிலே நடந்து வந்து பயத்தை மாற்றி, எதிர்காற்றை அதட்டி, அது மாத்திரமல்ல விசுவாசத்தை தட்டி எழுப்பும் பொழுது காற்று அமர்ந்தது. 34ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். ஆமென். அவர்கள் கடலை கடந்தார்கள், கடலை கடந்தார்கள். ஹல்லேலூயா. நடுக்கடல்ல இருந்து அவங்களுக்கு பிரச்சனை, ஆனா வேதம் சொல்லுகிறது நடுக்கடல்லே அவங்க இருக்கல, நடுக்கடல்ல இருந்து கொஞ்ச தூரம் தான் பிரயாணம் பண்ணாங்கன்னு இல்ல, அந்த கடலை கடந்தார்கள். எந்தெந்த பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனைகளை கடந்தார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். சங்கீதம் 107 அருமையான ஒரு வார்த்தை உண்டு, நம்ம அதை வாசித்துடலாம். 107ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 29, 30 வசனங்களை நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அடைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமென். அவர்கள் நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எங்க போகணுமோ, எங்க போகணும்னு விரும்புகிறோமோ அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. சீஷர்கள் கெனசரேத்து நாட்டுக்கு போனாங்க.
அதே போல நமக்கு எந்த தேசத்தை, எந்த இடத்தை, எந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களிலும் இருக்கிற எல்லா காற்றுகளும், எல்லா எதிர்ப்பின் கிரியைகளும் ஆண்டவரே அடங்குவதாக ராஜா. ஒரு அமைதல் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் அமைதல் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல அப்பா, அவர்கள் பிரச்சனைகளை கடந்து போகட்டும் ஐயா. எந்த சூழ்நிலைகளை கடந்து போவார்களாக, வேதனைகளை கடந்து போவார்களாக, பலவீனங்களை தாண்டி செல்வார்களாக, சூழ்நிலைகளை கடந்து செல்வார்களாக. அது மாத்திரம் இல்லை அப்பா, அவர்கள் நாடின துறைமுகத்திலே கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பனே, இன்றைக்கு யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலே அற்புதத்தை செய்வீராக. நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்ப்பீராக. அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. அவர்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களாக ராஜா. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து மாளாதே. ஆர்க்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஆர்க்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசுவே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்று மூடுது. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்று மூடுது. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசுவே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் தேவதேவனை புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவைதான் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவைதான் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை நாமே என்றும் மாறாத தேவனை துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவைதான் என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசுவே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஸ்தோத்திரத்தோடு இயேசுவே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கையெழு